தாய் கிழவிய ரைட்டிங்கா முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் வந்து, அந்த பவனுத்தாயுடைய லுக் செட் பண்றது தான். அந்த காது வளர்த்து, அதில ஒரு தண்டட்டி போட்டு, அதில அந்த ஓணப்பத்தட்டு இந்த மாதிரியான நெறைய சப்போர்ட்டிங் ஆக்சஸரீஸ் எல்லாம் வச்சு, அந்த காத ரொம்ப லைவா கிரியேட் பண்ணணும். ஸோ, அத லைவா அச்சீவ் பண்றதுக்காக ரெஃபரன்ஸஸ் எடுக்கிறதுக்கு நேரடியா உசிலம்பட்டி சரவுண்டிங்கில இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் நாங்க நேரா போய் பார்த்து, அவங்களுடைய முடி, நெத்தி சுருக்கம், மச்சம், தழும்பு, பல்லுடைய டெக்ஸ்சர், அதில இருக்கிற ஸ்டெயின்ஸ் லெவல், ரிங்கிள்ஸ் எந்த மாரி இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் எந்த மாரி இருக்கு, அவங்களுடைய பாடி ஷேப் எந்த மாரி இருக்கு, நெயில்ஸ் எந்த மாரி இருக்கு, அவங்க என்ன மாரி அக்சஸரீஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு 100 பாட்டிகளுக்கு மேல எல்லாரையும் பார்த்து தனித்தனியா டாக்குமெண்ட் பண்ணி, ராதிகா மேடம வச்சு நாங்க கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு ஒரு கான்செப்ட் ஸ்கெட்ச் ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சோம். ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதும், அந்த லுக்க பார்க்கும்போது, இது சாதாரணமா ஒரு மேக்கப்ல கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் சப்போர்ட் தேவைங்கிறது எங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதுமே தெரிஞ்சுச்சு. அப்பதான் எங்க படத்துடைய பப்ளிசிட்டி டிசைனர் டியூனி ஜான் வந்து எனக்கு வினீஷ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல வந்து ஷேர் பண்ணாரு. Hi, I'm Vinish Vijayan, prosthetic makeup artist. நான் தாய்க்கிழவியோட லுக் பார்த்தீங்கன்னா, லைக் மதுரையில உள்ள ஒரு லைக் ஏஜ்டு பெர்சனோட லுக். ஸோ ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லேடி. அந்த ஒரு லுக் வி ஹேவ் டு அச்சீவ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நாங்க பண்ணது வந்து வி டுக் த ஃபேஸ் காஸ்ட் ஆஃப் ராதிகா மேம். ஸோ ஃபேஸ் காஸ்ட் எடுத்த பிறகு லைக் ஐ ஸ்டார்டட் ஸ்கல்ப்டிங் ஹவ் வி நீட் டு சேஞ்ச் த லுக். கேரளாலேருந்து அவர் வந்தாரு. ஹிஸ் நேம் இஸ் வினீஷ் விஜயன். ஓ மை காட்! ஃபேன்டாஸ்டிக் ஹி வாஸ். சும்மா சொல்லக்கூடாது. நாங்க நெறைய பேசினோம். அந்த மேக்கப் மேனு, இந்த மேக்கப் மேனு, பாம்பேலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, அமெரிக்காலேருந்து எல்லாம் பேசுனாங்க. டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, "நீங்க இவர பாருங்க, இவர மீட் பண்ணுங்கன்னு." பட் பார்த்தா இஸ் வெரி குவயட் பெர்சன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எதுக்கு எடுத்தாலும், "எஸ் வி கேன் டூ இட், வி கேன் டூ இட். ஓ கேன் யூ டூ திஸ்? ஐ வாண்ட் அந்த ஷோல்டர் அப்படி இருக்கணும், ஸ்டமக் இருக்கணும், செஸ்ட் இப்படி இருக்கணும்." எல்லாமே எஸ், 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 எஸ். ஐ திங்க் ஹி ஜஸ்ட் அந்த ஊர் பொம்பள மாரியே தான் நான் இருந்தேன். சொல்லப்போனா, யாருக்குமே என்ன அடையாளம் தெரியல. நான் பேச ஆரம்பிச்ச உடனே நெறைய பேரு, "ஐயோ! கொஞ்சம் ராதிகா மாதிரி பேசுறாங்க." அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருமே தவிர, யாருமே ஒரு வித்தியாசம் தெரியாது அந்த கேரக்டர், அந்த மேக்கப்ல போய் நின்னதுக்கப்புறம். ஆக்சுவலா ராதிகா மேமோட மேக்கப்பா சொல்லணும்னா, ஒரு 3 டைம் நாங்க பண்ணோம். ஸோ, அதில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்லி காது மட்டும் தான் பண்ணோம். ஸோ, ப்ராஸ்தட்டிக்கா. ஸோ, இதில செகண்ட் டைம் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 டூ 90% வந்து ஃபைனல் டெஸ்ட் மாரி பண்ணோம். ஸோ, இதில வந்து ஃபேஸ் மட்டும் லேட்டெக்ஸ் பண்ணிட்டு, கழுத்தில வந்து ப்ராஸ்தட்டிக் பண்ணியிருந்தோம் பார்ஷியலா. மேடம்க்கு ஒரு ப்ராஸ்தெடிக்ஸ் பாடி சூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த டைமென்ஷன்ஸ எடுக்கிறதுக்காக 3டி ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஒரு டெக்னாலஜிய வச்சு ஒரு டீம் வந்து மேமுடைய பாடி மெஷர்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே 3டில ஸ்கேன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அந்த 3டி ஸ்கேன எடுத்துட்டு போய் மேம் மாதிரியே ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு செஞ்சு, இது எல்லாத்தையுமே மெட்டீரியல்ஸா செஞ்சு ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட் நாங்க பண்ணி பார்த்தோம். எனக்கு மேமுடைய ஃபேஸ் லைவா தெரியணும். மத்த ரிங்கிள்ஸ், அந்த காது, பாடி சூட் அது எல்லாமே எனக்கு ப்ராஸ்தெடிக்ஸ்ல இருந்தா ஓகே. பட் ஃபேஸ் மட்டும் எனக்கு ப்ராஸ்தெடிக்ஸ் வேணான்னு சொல்லும்போது, வினீஷ் வந்து அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்தாரு. So prosthetic surgery, there is two methods. Like one is like we can achieve the look by silicone appliances வந்து we can achieve it. And the second thing is like we can do it with the latex. So I preferred doing it with latex. Like when we apply on the skin, skin will shrink. So that will give an aged effect. So first look test க்கு வந்து like I made the ear தண்டட்டி ornament we put. So அப்போ வந்து like the problem what we faced is like it was just coming off very easily because of the weight. We thought okay this is not a good option. So அதுக்கப்புறம் we make a full ear. So that is the second option we have done. ஸோ, மேக்கப் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டிஐல வந்து இத ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோம். ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது, ஆ ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பார்ஷியலா பண்ணியிருக்கிற பிளேஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தெரியிற மாரி இருந்தது. ஸோ, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்னடான்னா, இத எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தா, சிஜி சப்போர்ட்ஸ் இந்த மாரி தேவைப்படுற மாரி இருந்துச்சு. பட் சிஜி சப்போர்ட்ல வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸா மாறுச்சு மறுபடியும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் அந்த பிரேக்கேஜஸ எரேஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருந்தது. ஸோ, அப்ப என்ன பண்ணலான்னு திரும்ப ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனப்போ, கம்ப்ளீட்டா கழுத்துக்கும் லேட்டெக்ஸ் தான் முடியுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. திரும்ப செகண்ட் மேக்கப் டெஸ்ட் ஒண்ணு பண்ணோம். அந்த செகண்ட் மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது, இதுக்கு முன்னால நாங்க செட் பண்ணியிருந்த அந்த ஸ்கின் டேன் கலர் வந்து இப்போ லேட்டெக்ஸ்க்கு செட் ஆவல. ஸோ, அப்போ திரும்ப 3 மேக்கப் டெஸ்ட் ஒண்ணு போச்சு.
ஸோ இப்படி ஒவ்வொரு மேக்கப் டெஸ்ட்டா போய் போய் தான் அவங்களுடைய லுக்க ஓரளவுக்கு ஃபைனல் பண்ண முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 4த் மேக்கப் டெஸ்ட்ல தான் எங்களுக்கு இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. கிழக்கு சீமா கிளவி இவ வாய திறந்தா குழவி எங்க ஊரை திங்கும் பிறவி இவன் தான் தாய் கிழவி. இதுல என்ன முக்கியமா சொல்லணும்னா, எனக்கு சிவியர் கிளாஸ்ட்ரோஃபோபியா. நான் இதுவரைக்கும் பார்லர்ல போய் ஒரு ஃபேஷியல் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா, எனக்கு அந்த ஃபேஸ போட்டா எனக்கு அப்படியே எனக்கு ஒரு மாரி மூச்சு திணறும். ஸோ ஐ டோன்ட் டூ. வச்சாங்க பாருங்க ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என் மூஞ்சில பயந்து, "ஐயா என்ன விட்டுடுங்க ஐயா." அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் அது செட் ஆவறதுக்கு அது ஒரு டைம் ப்ராசஸ். கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் டூ 4 ஹவர்ஸ் ஆயிடும். சரி பிஓபி முடிஞ்சோனே, "ஓகே. தேங்க் யூ." அப்படின்னு நெனச்சா, "இல்ல மேடம் இதுதான் பிகினிங்." அதுக்கப்புறம் அந்த மேக்கப்ப போடுறதுக்குள்ள சாமி! எப்படி பார்த்தாலும் இட்ஸ் டீம் ஒர்க். நான் இதுக்கு வந்து நான் நல்லா பண்ணேன், இல்லாட்டி நான் நல்லா நடிச்சேன்னு நான் யாரும் அத சொல்லவும் கூடாது. பிகாஸ் இட் இஸ் டீம். எல்லாரும் கலந்து அது வேலை செஞ்சா தான் யூ கேன் கெட் தட். இட் கோஸ் ஃபார் எவ்ரிதிங் இன் லைஃப். நெறைய விக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னப்போ, மேம்க்கும் எனக்கும் விக்கு போக வேணான்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா, அது விக் ஏதோ ஒரு சின்ன ஆர்ட்டிஃபிஷியல் ஃபீல் குடுத்துருமோன்னு. ஸோ, அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னும்போது, அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. மேடமுடைய ஒரிஜினல் ஹேர்லயே சின்ன சின்ன பீன்ஸ் மாதிரி ரெடி பண்ணி, அதில எக்ஸ்டென்ஷன் ஹேர் அதில டைப் பண்ணி, அத மேடமுடைய ஹேர்ல வந்து நம்ம ஆட் பண்ணி, ஒன்ஸ் அத கொண்ட போட்டோம்னா, அது அந்த லைவான ஃபீல் குடுத்துரும். அத ஒரு தடவ அந்த ஹேர செட் பண்ணி, திரும்ப ரிமூவ் பண்றதுக்கும் அகைன் 2 டூ 3 ஹார்ஸ் ஆச்சு. எங்களுக்கு அந்த ஹேர் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஒன்ஸ் ஒரு ஸ்கெட்யூலுக்கு மேம் வர்றாங்கன்னா, டே 1 அத நம்ம டைப் பண்ணிட்டோம்னா, அந்த ஸ்கெட்யூல் முழுக்க மேம் அந்த ஹேர்லயே இருந்தாங்கன்னா, தினம் காலையில அத டைப் பண்ற அ வேலை வந்து நமக்கு மிச்சமாகும்னு சொன்னாங்க. பட் அதில இருந்த ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அதில இருக்கிற பீன்ஸ் படுக்கும்போது பயங்கரமா குத்தும் தலையில. ஸோ அது ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ல தான் மேம் படுக்க முடியும். And one main thing change the Pavanatai's look is her teeth actually. So teeth வந்து I made it as a denture, which we can wear it on the shoot. There are gaps between there are each teeth. So ma'am teeth வந்து we took a teeth impression of ma'am. Like one teeth it is slightly broken actually. So all this detailing he was telling me and I was doing on set. Um, so that is the teeth, like finally we used for the bound thigh. And I think the teeth plays a major role in changing hair. என் கையில கூட எங்க அப்பாவோட ஃபேஸ் நாங்க பச்சை குத்திருக்கோம் அந்த கேரக்டர். ஸோ ஷி இஸ் பேசிக்கலி லைக் அ ரியல் ஓஜி தக். மேமுடைய லுக்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் வந்து, ஒரு 3 டாட்டூஸ் அவங்க கையில இருக்கணும். ஒண்ணு அவங்களுடைய பேரு. இன்னொன்னு அந்த பொதுவா உசிலம்பட்டி சுத்தி இருக்கிற அந்த பாட்டிகள் எல்லாரும் பொதுவா குத்துற ஒரு பெரிய ஒரு டிசைன் ஒண்ணு. அண்ட் மேடமுடைய கை இந்த இடத்துல வந்து ஒரு எம்.ஆர். ராதா சாரோட ஒரு ஒரு சிரிக்கிறது மாதிரியான ஒரு போர்ட்ரெய்ட் ஒண்ணு. இந்த 3ம் டாட்டூவா பண்ண வேண்டியிருந்தது. அது கதப்படியும் அதுல ஒரு தேவை இருந்தது. ஃபர்ஸ்ட்டு மேக்கப் எடுத்தோன்னே கமல் சாருக்கு தான் நான் அனுப்பிச்சேன். நான் சொன்னேன் இந்த மாரி கமல் சாருக்கு நான் அனுப்புறேன்னு. அவர் பார்த்து அப்படியே வியந்து போயிட்டாரு. ஓ மை! யார் இது பண்ணதுன்னு அப்புறம் அவரே சொன்னாரு. இந்த மாரி பசங்க இருக்காங்க. யங் பாய்ஸ் தே வொர்க் வெரி வெல். எல்லாமே கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பட் அவர பார்த்து ரொம்ப நான் சொன்னேன்னு சொல்லு. ஃபென்டாஸ்டிக்ன்னு சொல்லு அப்டின்னாரு. அ ஐ திங்க் தட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா அவரெல்லாம் நெறைய தாண்டி வந்துட்டாரு. அந்த ஃபுல் கிரெடிட் கோஸ் டூ தட் டீம். வினிஷ் அண்ட் ஹிஸ் டீம். ஒரு ராதிகா மேடம் மாதிரியான ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை வச்சு போக போகிறோம் அப்படின்றப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் டெபியூட்டா வச்சு போகிறதுங்கிறதுல அது எந்த அளவுக்கு சரியான டெசிஷனாக இருக்குங்கிற ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குமே இருந்துச்சு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் சைடில் இருக்கிற எல்லா காலுமே டைரக்டருடைய கால் தான் ஃபைனல். வெனிஸ் டெபியூட்டாகவே இருந்தாலும் அவரால் இதை சரியாக பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால் நாங்கள் வினிஷ் கூட தான் போகிறோன்றதை முடிவு பண்ணோம். ஒன்ஸ் வினிஷ் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நிஜமாவே தாய் கிழவிக்கு உயிர் வர ஆரம்பிச்சிச்சு.